செலிபிரிட்டி மேரேஜ்னாலே எப்படி வீண் செலவு பண்ண போகிறாங்க, எப்படிலாம் பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் நாங்கள் இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோம் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் நம்ம விஜய் தேவர்கொண்ட ரஷ்மிகா ஆஹா இவர் இப்போ நகை போட்டுதாங்க இப்போ ட்ரெண்டிங்காகவே ஆயிடுச்சு. எல்லா ஆம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க ரொம்ப திமுறாலாம் இருந்தாங்க. இல்லை யார் சொன்னால் நாங்களும் நகைலாம் போடுவோம், எங்களுக்கும் போட்டு ஆகணும். இப்போ பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, பொண்ணுக்கு இல்லைங்க பிள்ளைக்கும் நகைலாம் போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ராஷ்மிகா ஆஹா வாவ் இவங்களோட சாரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி மைசூர் சில்கில் சிம்பிளாக ட்ரெடிஷ்னலாக அப்படியே இந்த கோல்டு ஜுவல்லாம் போட்டு அந்த காலத்தில் நம்ம அம்மாலாம் இப்படி தான் இருந்தாங்க, அது மாதிரியே வந்திருந்தாங்க. பார்க்க மெய்சிலிருந்து போயிடுச்சு. எனக்கு கேட்டால் இது மாதிரிலாம் இருப்பாங்களா செலிபிரிட்டி சிம்பிளாக அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இப்போ வைரலான ஒரு நம்ம புடவை அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்ம ராஷ்மிகா மைசூர் சில்க் தான் கண்டிப்பாக இப்போ வைரலாக ஆக போகுது. அப்படின்னா இந்த மாதிரி கெட்ட பழக்கமே இல்லாத ஒரு பையனை யாருங்க விடுவா? சம்மந்தாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையவே கிடையாது, அப்படி ஒரு நல்ல பிள்ளைங்க அப்படின்னாங்க. ஸோ அவரை கல்யாணம் பண்ணிக்க தவம் இருக்கணும் நம்ம ராஷ்மிகா. அவங்க மட்டும் என்னங்க சும்மாவா, நேஷனல் கிரஷ் ஆச்சே. அவங்க ரெண்டு பேருமே மாசான என்ட்ரி கொடுத்து அவங்க நம்மளுடைய ஃபேன்ஸையும் நம்மளோட ப்ரெஸ்ஸெல்லாம் இப்படி வணக்கம் வச்சு வர வச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த செலிபிரிட்டிஸ் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாத விஜய் தேவர்கொண்ட அவங்களுடைய பேரண்ட்ஸ் யார், ராஷ்மிகாவோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு யதார்த்தமான விஷயம். ஆனால் பார்க்க இவங்கெல்லாம் இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா. மேரேஜ் தான் சிம்பிளாக இருந்தது நினச்சோ, ரிசப்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுவும் ட்ரெடிஷ்னலாக அடக்கமாக தான் இருந்தது. ஸோ எல்லாமே கோலிவுட் ஹாலிவுட் டோலிவுட் எல்லாருமே வந்தாங்க. அந்த செலிபிரிட்டிஸ் பார்க்கவே நல்லா இருந்தது. யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம புஷ்பா இல்லாமல் இருக்க முடியாது. இதில் அல்லு அர்ஜுன்லேருந்து சஞ்சீவ் அவர்கள்லேருந்து கார்த்திக்லேருந்து ராதிகா ஷாத்துக்குமார்லேருந்து கீர்த்திலேருந்து எல்லாருமே அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம், இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அவர் பண்ணது மேரேஜுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா வேற லெவலுங்க. அண்ட் சாஃப்ட் விஜய் தேவர்கொண்டா அவருடைய ஊரில் 44 கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் வாங்குற பசங்களுக்கு அவரே எஜுகேஷன் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு கல்யாணத்துக்கு எதுவுமே சிறப்பாக பண்ணவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை கேட்கவே. பயங்கரமான ஒரு எப்போ இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா, இவர் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆச்சு ரவுடிகிட்டலாம் சொல்கிறாங்களா, இவருக்கு ஒரு மனசு இப்படி ஒரு தங்கமான மனசு இருக்கான்னு கேட்டேன். பயங்கரமான ஆலியா. இதை விட பிளெஸ்ஸிங் வேற கண்டிப்பாக சத்தியமாக வேறு எதுவுமே இருக்கவே இருக்காது. சில பேர் எங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் ஃபோனு அது இது எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது, எங்களுக்கு ரகசியமான கல்யாணம் பண்ணுவோம், அதை இத்தனை கோடிக்கு விற்போம் அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் இதெல்லாம் அவங்கள கேட்டோம், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 24.6 மில்லியன் பார்த்துருக்காங்க. எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரீயாகவே. இதெல்லாம் காசு கொடுத்துலாம் இருக்கணும் இல்லைங்க. எங்கள் சினிமாவை காசு கொடுத்து பார்க்குறதே மக்கள் பெரிய விஷயம். இதையும் காசு கொடுத்து பார்க்கணும்லாம் கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண ஆளுன்னு சொல்லியிருக்காருல்ல விஜய் தேவர்கொண்டா. இன்னி உங்களுடைய தீவிரமான ரசிகை யாருன்னு கேட்டால் அது நான் தான். இவருடைய மேரேஜ் யாரை ரெக்கார்டு அடிச்சிருக்குன்னா நம்ம விராட் கோலி மேட்ச் 22.6 இருந்தது. ஸோ அதையும் பீட் பண்ணதான் நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட மேரேஜோட வியூவர்ஸ். ஃபோட்டோ எடுத்தது போதும், செல்ஃபி எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு கிளிக்கு கொடுத்துட்டு நீங்களும் போய் நிம்மதியாக தூங்குங்க, நானும் போய் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கத்தை போட்டுட்டு விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவும் நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக ரெண்டு பேரும் ஒத்துமையாக வாழ எங்களுடைய சார்பாக எங்கள் டீம் சார்பாக உங்களை பிளெஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்ல முடியாது, நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.